டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக இணைந்திருக்கிறது. திமுக, அதிமுக என்ற அனைத்து கட்சிகளுமே தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்து தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமிழகத்தில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களுடைய பட்டியலை பாஜக தேசிய செயலாளரான ராஜா தற்போது அவசரமாக வெளியிட்டிருப்பது அந்த கட்சியில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாவதில் இழுபறி நீடித்து வருகிறது. இந்த நிலையில் பாஜக வேட்பாளர் பட்டியல் நேற்று மாலை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று வரை எந்தவொரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையிலும் பாஜகவிற்கு மொத்தமாக 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி, சிவகங்கை, கோவை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி என்று 5 இடங்களில் பாஜக போட்டியிட இருக்கிறது. பாஜக கட்சியை பொறுத்தவரையிலும் எப்போதும் பொதுவாக வேட்பாளர்களை பாஜகவுடைய தலைமைச் செயலகம்தான் அறிவிக்கும் என்று கூறப்படுகிறது. அதன்படி பாஜகவுடைய தேசிய தலைவரான அமித்ஷா தான் இந்த பட்டியலை வெளியிடுவார் என்று பாஜக தொண்டர்கள் எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருந்தனர். அல்லது குறைந்தபட்சமாக தமிழக பாஜக தலைவரான தமிழிசையாவது இந்த பட்டியலை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ராஜா பாஜகவுடைய தேர்தல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி தூத்துக்குடியில் தமிழிசை போட்டியிடுவார் என்றும், கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன், சிவகங்கையில் ராஜா, கோவையில் ராதாகிருஷ்ணன், ராமநாதபுரத்தில் நாயினார் நாகேந்திரன் ஆகியோர் போட்டியிடுவார் என்று தெரிவித்துள்ளார். ராஜாவுடைய இந்த செயல் தற்போது பாஜகவில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. தலைமை அறிவிப்பதற்கு முன்பாகவே ராஜா இப்படி செய்தது சரியா என்று பல்வேறு பாஜக நிர்வாகிகளும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழிசை வேட்பாளர் பட்டியல் வெளியானதைக் கண்டு கடும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும், தமிழகத்தில் பாஜக தலைவர் நானா அல்லது ராஜாவா என்று தற்போது பாஜகவுடைய மூத்த தலைவர்களிடம் தமிழிசை மிகவும் கோபமாக விவாதம் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாது பாஜகவுடைய தேசிய தலைவரான அமித்ஷாவிடம் ராஜா குறித்து தமிழிசை புகார் அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் திமுக சார்பாக வேட்பாளராக கனிமொழி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல அதிமுக கூட்டணியில் தூத்துக்குடி தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாஜக சார்பாக அந்த கட்சியுடைய மாநில தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குடியில் போட்டியிட இருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் விளாத்திக்குளம் தொகுதியுடைய அதிமுக வேட்பாளரான சின்னப்பன் விளாத்திக்குளம் பேருந்து நிலையம் அருகே தன்னுடைய பரப்புரையை துவங்கினார். அப்போது மக்கள் மத்தியில் வாக்கு சேகரித்த அவர் தூத்துக்குடி மக்களவை தொகுதியின் வேட்பாளரான கனிமொழிக்கு வாக்கு கேட்டதால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சுதாகரித்துக் கொண்ட அவர் தமிழிசை சவுந்தரராஜன் என்று பெயரை மாற்றி சொல்லியிருக்கிறார். இதேபோல திண்டுக்கல்லில் அதிமுக சார்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பாமக வேட்பாளரான ஜோதிமுத்துவுக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்தார். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய அவர் கூறியிருப்பதாவது: பிரதமர் மோடி இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். அதேபோல இந்திரா காந்தியுடைய பேரன் என்பதற்கு பதிலாக நரேந்திர மோடியுடைய பேரன் ராகுல் காந்தியும் இந்த தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவித்திருக்கிறார். இது அதிமுகவினர் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனுடைய இந்த பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. முன்னதாக தூத்துக்குடியில் திமுக வேட்பாளரான கனிமொழிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறிய அதிமுகவினர், அதைத் தொடர்ந்து தற்போது அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனுடைய இந்த பேச்சு அதிமுக மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, பொள்ளாச்சியில் நடைபெற்ற பாலியல் பலாத்கார சம்பவம் தமிழகத்தையே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் திருநாவுக்கரசு உட்பட 4 பேரை கைது செய்து தற்போது போலீசார் குண்டர் சட்டத்தில் அடைத்திருக்கின்றனர். இதனையடுத்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு தற்போது சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கினை விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் திருநாவுக்கரசிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திடீர் திருப்பமாக பல அதிர்ச்சிகரும் தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. திருநாவுக்கரசிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தமிழ்நாடு காங்கிரஸ் செயல் தலைவரான மயூரா ஜெயக்குமாரை நான் சந்திக்க சென்றிருந்ததாகவும், பாலியல் துன்புறுத்தல் நடந்த தினத்தில் நான் அவருடன் தான் இருந்தேன் என்றும் விசாரணையில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இது தற்போது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் திருநாவுக்கரசு கூறுவது உண்மையா என்பது தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்று மயூரா ஜெயக்குமாரிடம் விசாரணை நடத்துவதற்காக சிபிசிஐடி காவல்துறையினர் தற்போது அவருக்கு சம்மன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.